என்னது உங்களுக்கெல்லாம் ஐஸ்கிரீம்லாம் இப்போ ஈஸியா கிடைச்சிருது. அந்த காலத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? வெளியில டிங்கி 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 டிங்கின்னு ஒருத்தர் பெல் அடிச்சுன்னு போவாரு, பால் ஐஸ் கப் ஐஸ் எடுத்துன்னு போவாரு. ஒரு 2 ரூபாய் எடுத்துன்னு குடு குடு குடுன்னு ஓடி போய் பார்த்தா அவர் இருக்க மாட்டாரு. அப்படியே மனசு கஷ்டத்துல அழுதுனே வீட்டுக்குள்ள வந்துரும் தெரியுமா? அப்புறம் ஜன்னல் பக்கத்துலயே உட்காந்து அவர் வர்ற டைம்ல கரெக்டா குடுக்குடுன்னு போய் வாங்கி அந்த பாலைஸை வாங்கி சாப்பிடுவோம் பாரு. அதெல்லாம் ஒரு காலம்பா. அப்பா மொக்க போடாதப்பா. பூமர் டாடி. ரிஷாதாரா, ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் வாங்கி வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோங்க. அதுவும் பாலைஸ். இது பாலைஸா? இது எங்க வாங்குனீங்க? கொஞ்சம் கொடுத்தா நானும் டேஸ்ட் பண்ணல. வேணுமா? நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்காவா? இதே 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 பாலைஸ் தான் சின்ன வயசுல நானும் ரேவதியும் டியூஷன் போகும்போது ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து சாப்பிட்டுருக்கோம். யார் இந்த ரேவதி? ரேவதியா? மை ஃபர்ஸ்ட் லவ். அந்த நாள் ஞாபகம் டைரி டே பாலைஸில் வந்ததே. என்ன ஞாபகம்? சில விஷயங்கள் மாறலாம், ஆனா சில ஃபீலிங்ஸ் மாறவே மாறாது. அந்த மாதிரி தான் டைரி டே ஐஸ்கிரீம். எல்லா ஜெனரேஷனுக்குமே பிடிச்ச ஒரு ஐஸ்கிரீம். உங்களுக்கும் அந்த நாள் ஞாபகம் வரணும். டைரி டேவோட பால் ஐஸை உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கடையில போய் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, இது அது இல்ல. என்ன மாதிரி உங்களுக்கும் ஃபேவரட்டான 90s ஞாபகங்கள் நிறைய இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. டாப் 5 ஆன்சரை டைரி டே செலக்ட் பண்ணி உங்க ஹோல் ஃபேமிலிக்குமே டைரி டே ஃப்ரீயா பால் ஐஸ் வீட்டுக்கே அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன, ஃப்ரீசர் ஃபுல்லா பால் ஐஸ் தான்.